ஹாய். ஸோ டுடே லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி லன்ச்சுக்கு நல்லா சுட சுட சாதம், அதோட தொட்டுக்கிறதுக்கு கேரட் பீன் பொரியல் பண்ணியிருந்தேன். நல்லா உதிரி உதிரியாக எனக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்ப பிடிக்கும். அதனால் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அப்பளம், 2 அப்பளம் தாங்க வச்சுக்கிட்டேன். எனக்கு அவ்வளோவா அப்பளம் பிடிக்காது. ஆனால் ஒரு 2 மட்டும், எப்போயுமே ரெகுலராக சாம்பார்னால் நம்ம வீட்டில் அப்பளம் இருக்கும். அதுக்கப்புறம் வடகம். ஸோ ஒரு பேக்கெட் மட்டும் வடகம் வாங்கியிருந்தேன். அரிசி வடகம் வீட்டில் செய்யணும், அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சந்தையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நேச்சுரலாகவே அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்றனால கொஞ்சம் டேஸ்ட்டும் எனக்கு அந்த சாம்பாரோட டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நமக்கு வீட்டில் லன்ச் என்னென்னா கேரட் பீன்ஸ் பொரியல், அப்பளம், வடகம், அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் போட்ட சாம்பார். இன்றைக்கான லன்ச் மெனு இது தான். ஸோ கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாங் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கீழே டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்றது ஃப்யூச்சரில் வர வீடியோவில் கண்டிப்பாக நான் டேக் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுவும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஷேர் பண்ணலை. மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக இனி வர எல்லா டேஸ்லேயுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லன்ச் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சாம்பார் லவ்வர் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு சாம்பார் லவ்வர், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சாம்பார். புளி குழம்பை தாண்டி சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். அது நெய் போட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.